ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஏராளமான வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வார்த்தை உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நடத்துகிற வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையிலும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் மூலமாய் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் நீர் பேசும் வார்த்தைக்காக காத்திருக்கிற இவர்கள் மீது உங்களுடைய கரம் கூடவே இருக்கட்டும். நன்மை நாள் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உங்களுடைய பிரசன்னத்தினால முழுவதுமாய் நிரப்புவீராக. அப்பா, தேவையில்லாத காரியங்களை எடுத்து போட்டு கர்த்தாவே இந்த பிரசங்கத்தை முழுமையாய் கேட்க கிருபை கொடுங்க. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து போக முடியாது. பாருங்க, நம்முடைய வார்த்தையில் வெறுமையானது, அதுல எந்த ஆசீர்வாதம் வராது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நம்ம எப்பொழுதெல்லாம் கேட்கிறோமோ அது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அதே கவனத்தோடு கூட இந்த வேத வசனத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, கர்த்தரை என் முன்பதாக வைத்திருக்கிறபடினால, எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது விதமாய் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய இரட்சகராகிய கர்த்தரை, தேவாதி தேவனை நமக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றும் பார்த்துக் கொள்வார் என்ற உணர்வோடு கூட நீங்கள் வாழும்போது அவர் நிச்சயமாகவே உங்களை அசைக்கப்படாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நாட்களில் கர்த்தர் நேர்த்தியா நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆமென், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இந்த வார்த்தையின்படி வாழ்நாட்களில் நான் அசைக்கப்பட மாட்டேன் என்ற உறுதியோடு கூட நீங்கள் இருக்கும்போது நிச்சயமா இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு முன்பதாக இருக்கிறபடினால முற்றிலும் அது நம்ம நடத்துகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அசைக்கப்படாதபடிக்கு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது இல்லையே என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளா இருக்கு, அப்ப நான் இந்த மாதிரி இருக்கிறேன்னு பாருங்க. 1000 பிரச்சனைகள் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில. ஒரு பெரிய காரியம் ஏற்படலாம், இல்லைன்னா துயரமான சம்பவங்கள் ஏற்படலாம், தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம், பொருளாதார ரீதியாக நீங்க சரியான காரியங்களுக்குள்ள கடந்து போக முடியாம இருக்கலாம், எல்லாமே ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனா நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவ நாட்களும் ஆகட்டும், பலவீனமான நாட்களாகட்டும், எல்லா நாட்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடினால நீங்கள் விழுந்து போவதில்லை. ஆமென். இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 20:8 நாம் வாசிக்கிறோமே, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். கர்த்தரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடினால நான் முறிந்து விழுவதில்லை. நான் எங்கே இருக்கிறேனோ அந்த சூழ்நிலையிலிருந்து எழுந்து நிமிர்ந்து நிற்க என்னை கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேளையில கூட நம்ம ஒரு மரத்தை பார்க்கிறோம். அந்த மரம் பெரிய காற்று அடிக்கும் பொழுது, காற்று வீசும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா அது அசையும். அந்த அசைவு ஏற்படும், காற்று நிமித்தமாக அசைவு ஏற்படும். ஆனா மரம் விழுந்து போகாது. அப்ப காற்று படும் பொழுதெல்லாம் அந்த அசைவை பார்க்கிறோம். ஐயோ, அந்த மரம் விழுந்துரும் எங்கன்னா போய் பக்கத்துல நம்ம பிடிக்கிறோமா? இல்லையே. காற்று வீசும்போது அது நிலைச்சிருக்குது. ஏன்னா அதோட ஸ்ட்ராங்கான வேர்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது விழுந்து போவதில்லை. அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் உறுதியா இருக்கும்போது, கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கும் போது இந்த உறுதியில நீங்கள் ஒரு காலம் விழுந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் இரட்சகர் நல்லவர், உன்னதமானவர், நல்லவராய் இருக்கிறார். கடந்து வருகிற உபத்திரவ பாதைகளில் இவ்விதமாய் பவுல் சொல்லுகிறார். தெசலோனிக்கர்ல வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிச்சோம் என்றால், நான் படுகிற இந்த பலவீனமான உபத்திரவமான நாட்கள்ல கர்த்தர் என்னை திடப்படுத்தவும் விசுவாசத்தோடு நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அன்பு இரட்சகர் நம் மத்தியில இருக்கிறார். சரி, யார் அசைக்கப்படுவதில்லை? இந்த வார்த்தைக்கு நம்ம பார்த்தோம் என்றால் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. யார் அசைக்கப்படுவதில்லைனா நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அசைக்க கூடாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நீதிமானை அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் மீது கர்த்தர் கிருபையாய் இருக்கிறார். அந்த பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாய் நடத்த வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமானுடைய காரியத்தை நம்ம வாசிக்கும் போது அதனால வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:17 வாசிக்கிறோம். நீதிமான் கூப்பிடும் பொழுது வாசிப்போம். நீதிமான்கள் கூப்பிடும் போது
கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வருகிற உபத்திரவ காலங்களில, வருகிற சூழ்நிலையில நீதிமானா இருக்கிறவர்கள் கூப்பிடும்போது என் ரட்சகராகிய தேவனை பற்றி கொண்டு ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருந்து கர்த்தர் என்னை பேசுவார், என்னை நடத்துவார், என்னை விடுவிப்பார், என்னை வழி நடத்துவார் என்று விசுவாசிக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடும் பொழுதே கர்த்தர் விடுவிக்க வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். சங்கீதம் 37:25 விதமாய் வசனம் சொல்கிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இவ்விதமாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், நான் முதிர் வயதுள்ளவனாய் மாறினேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் அறியவில்லை என்று. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிடாத தெய்வமாய் இருக்கிறார். ஆண்டவருக்காக வாழுகிற, தேவனை நோக்கி காத்திருக்கிற, உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருக்கிற நீதிமானை ஒருபோதும் கர்த்தர் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில உபத்திரமான காலமா இருக்கிறது. இந்த நாட்களில் ஏராளமான பிரச்சனைகள், தேவையற்ற காரியங்கள், உலகத்துல பாவத்தின் காரியங்கள், தேவையற்ற விபச்சார கிரியைகள் அநேகம் இந்த உலகத்துல சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நீதிமானை கர்த்தர் பத்திரமாய் காப்பாற்றுகிறார். ஆண்டவர் நீதிமானை நிமித்தமாய் அந்த குடும்பங்களையும் காப்பாற்ற அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இவ்விதமாய் ஆதியாகமத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் ஒரு சம்பவத்தின் காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்றால், ஆபிரகாமுடைய சகோதரன் மகன் லோத்து, அவர் சோதோமுக்கு கடந்து செல்கிறார். சோதோமில பாவம் பெருகி இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அந்த இடத்துல விபச்சாரங்கள், தேவையில்லாத விக்கிரக கிரியைகள், பொல்லாத காரியங்கள் இருக்கிற நிறைந்த இடத்துல லோத் இருக்கிறார். லோத் இருக்கிற அந்த இடத்துல லோத் ஒரு நீதிமானாய் காணப்பட்டபடினால ஆண்டவர் அந்த இடத்தை அழிக்கும் பொழுது நீதிமானை நினைவு கூர்ந்து இந்த வேளையில ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், நான் சோதோமை அழிக்க போகிறேன், அந்த இடத்துல இவ்விதமான ஒரு சம்பவம் நடக்க போகிறது முன் அறிவிக்கிறார். உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவரே, நீதிமான் 10 நீதிமான் இருந்தால் அந்த இடத்தை அழிப்பீரோ என்று ஆண்டவரை பார்த்து இவ்விதமாய் கேட்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இவ்விதமாய் வசனம் சொல்கிறது. சோ 50 அல்ல, 45 அல்ல, இவ்விதமாய் தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட அவர் பேசிக்கொண்டே இருப்பார். 10 நீதிமான் கண்டாலும் நான் அழிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 10 அல்ல, ஒரு நீதிமான் இருந்தா கூட கர்த்தர் அங்க அழிக்க விட மாட்டார். ஆமென். சோ அந்த இடத்துல இருந்து லோத்தை வெளியே கொண்டு வருகிறார். லோத்து மாத்திரமல்ல, லோத்து நிமித்தமாக அந்த பிள்ளைகளும் வெளியே வருகிறார்கள். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, உங்கள் நிமித்தமாக இந்த உபத்திரவ நாட்களில, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில, விபச்சாரமான காரியங்களுக்கு மத்தியில, எல்லா பொல்லாத கிரியைகளுக்கு மத்தியில நீங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு நீதிமானாய் வாழும்போது உங்கள் நிமித்தமாக உங்க வீடு காப்பாற்றப்படும். உங்கள் நிமித்தமாக ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை அழிப்பதில்லை, உங்களை சார்ந்தவர்களும் அழிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதே போல புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல பவுலை விதமாய் சிறைச்சாலையில் அவரை வைத்திருப்பார்கள். அவரை அங்கிருந்து கப்பல் பிரயாணமாக அவரை கொண்டு போகும்போது கப்பல்ல திடீர்னு ஒரு பெரிய புயல் வருகிறது. அந்த கப்பல் உடையத்தக்கதான ஒரு சூழ்நிலை உண்டாகுகிறது. அப்பொழுது அந்த இடங்கள் எல்லாம் ஒரே கலக்கமாகுது. நம்ம மரித்துடுவோம் என்று எல்லோரும் நினைக்கிற நேரத்துல கர்த்தர் பவுலிடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுகிறார் என்று வாசிப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவனோடு பிரயாணம் பண்ண 276 பேரையும் கர்த்தர் அங்க காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. உன்னிமித்தமாக அந்த பிரயாணத்தில் இருக்கிற ஒருவரையும் நான் வெறுமையாக விடுவதில்லை. உன்னிமித்தம், நீதிமானா இருக்கிற உன்னிமித்தம் நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி அந்த சொல்லின வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பிரயாணப்பட்ட வேளையில கப்பல் உடைந்ததே தவிர ஒரு உயிர் சேதமும் அங்கே நடைபெறவே இல்லை. அன்பு பிள்ளையே, உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்துல உங்களோடு பிரயாணம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதுதான் பவுல் விதமாய் சொல்லுவார். அடுத்த வசனத்தை வாச்சோம் என்றால், ஆனபடினாலே மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஹல்லேலூயா. நீதிமானாகிய உங்களுக்கு கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்தாரோ, என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, என்னெல்லாம் சொல்லி உங்களை அழைத்தாரோ, அந்த தெய்வம் உங்கள் நிமித்தமா உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களோடு பிரயாணம் பண்ணுகிற, உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருமித்து வருகிறவர்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எல்லாம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு ரட்சகர் நம்மோடு கூட இந்த நேரத்துல பேசின வார்த்தையை ஒப்பு கொடுக்கிற பாருங்க. ஆண்டவரை முன்பதாக வச்சிருக்கீங்களா? நீங்க உண்மையோடு அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. வேதத்தின்படி பார்த்தோம் என்றால் ஆண்டவர் சொல்லின வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆரம்பத்துல நம்ம வாசிச்ச வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சங்கீதம் 16:8 இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில்
பரிசுத்தில் இருக்கிறபடியால் அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். சோ நீதிமானாகிய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக இந்த ஓய்வு நாள்ல தேவ சமூகத்துக்கு காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த அருமையானவர்களே, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. உங்களை கர்த்தர் நிலைநிற்க பண்ணுவார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை ஸ்திரமா நடத்துவார். ஆமென். உங்களை மட்டும் அல்ல, உங்களை சார்ந்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருக்கிற உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். உங்களோட பிரயாணம் பண்ணுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பு ரட்சகர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். ஆமென். சோ இப்பொழுதும் இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த உபத்திரவ காலத்துல எத்தனையோ பிரச்சனைகள். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய பொருளாதார பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சரீர உபாதைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எதிர்கால திட்டங்கள் குழப்பத்தோடு இருக்கிற காரியங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உபத்திரவ பாதைகளில் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, விசுவாசத்துல உறுதியோடு இருந்த ஆண்டவரே, உம்மையே நோக்கி நம்பி இருக்கும்படியாக இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராங்க. இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படியே கர்த்தாவே நீர் காப்பாற்ற வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 ஆண்டவரே. பயப்படாதே பவுலே என்று சொன்னீரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ, எந்த வகையிலெல்லாம் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தாரோ, சொல்லப்பட்ட பிரகாரமாகவே உங்களுக்கு நடக்கும். ஆமென். இன்றைக்கு வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழுந்து போவதில்லை. நீதிமானை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று வேதத்தின்படியே ஆண்டவர் இந்த நாள் கொடுத்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி ஆசீர்வதிப்பாராக. நன்றி 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 ஆண்டவரே. கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மீது வார்த்தை வைக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்துல ஆண்டவரே நீர் நிறைவா நடத்துவீராக. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வீட்டின் காரியங்களை ஆசீர்வதிங்க, எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டா பூரண சுகம் அந்த சரீரத்தை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடுமாற்றத்தோடு பலவீனத்தோடு பயத்தோடு இருந்தா எல்லா பலவீனமான எண்ணங்களை இயேசுவின் நாமத்தை சபித்து கட்டுகிறேன். பூரண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சத்தியத்தை கேட்க வந்த ஒவ்வொரு மீதும் ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே மகிமை நிரம்பி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.